மத்தேயு 9:28 வாசிங்க. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். பாருங்க, இயேசு என்ன எதிர்பார்க்கிறாரு? விசுவாசம். உங்க பொன்னையோ பொருளையோ காதுல கழுத்துல கிடக்கிற நகையையோ இயேசு கேட்கல. நீ வெள்ளியில கை செஞ்சுக்கிட்டு வா, தங்கத்துல காலு செஞ்சுக்கிட்டு வா, நீ குழந்தை மாதிரி இதை செஞ்சு கொண்டு வந்தா உனக்கு குழந்தை தருவேன். இது இயேசு கிடையாது. இயேசு அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். அவர் இலவசமாய் சுகம் கொடுக்கிற தேவன். அவர் இலவசமாய் ஆசீர்வாதம் தருகிற ஆண்டவர். நீங்க அவர்கிட்ட போய், ஆண்டவர் எனக்கு கண்ணு தெரியல, நான் தங்கத்துல கண்ணு செஞ்சுட்டு வந்து நான் தந்துடுறேன், எனக்கு கண் பார்வை தந்துருங்க அப்படின்னு கேட்டா, இந்த உலகமே எனக்கு சொந்தம்டா, எல்லா தங்கமும் என் கையில் இருக்குது, பரலோகத்தையே தங்கத்தினால ஜோடிச்சு வச்சிருக்கிறேன், உன் தங்கத்தை கொடுத்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு நினைக்கிறியா? உன் தங்கம் எனக்கு வேண்டாம், உன் வெள்ளி எனக்கு வேண்டாம், உன் சொத்து எனக்கு வேண்டாம். அது நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். எனக்கு தேவையானது ஒன்னே ஒன்று, விசுவாசம். நீ உன் இருதயத்தில் என்னை விசுவாசிக்கணும். உன்னை சுகமாக்க என்னிடத்தில் வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறியா அப்படின்னு தான் இயேசு கேட்டார். இது எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குதுல்ல. ஏழைகள், பணக்காரங்க, தரித்திரர் எல்லார்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒன்று தான் விசுவாசம். இந்த விசுவாசம் இருக்கு பாருங்க, தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்றது. ஒருத்தர் வீட்டில் 100 கிலோ தங்கம் இருக்கலாம், விசுவாசம் இல்லைன்னு அவன் பணக்காரன் கிடையாது. உங்க வீட்டில் 1 கிராம் கூட தங்கம் இல்லாம இருக்கலாம், இயேசு மீது விசுவாசம் வச்சீங்கன்னா நீங்க தான் பணக்காரங்க. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்றது விசுவாசம். நம்முடைய விசுவாசம், இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசம். அவரால் என்னை குணமாக்க முடியும். ஆண்டவர் அதான் கேட்கிறாரு, உங்களுடைய கண் பார்வையை கொடுக்க முடியும், என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அவங்க உடனே சொல்றாங்க, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பதில் சொல்றாங்க, விசுவாசிக்கிறோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. உடனே கண் பார்வை வந்து விட்டார், குருட்டு கண்கள் திறந்து விட்டார். இயேசு கிறிஸ்து கிட்ட அற்புதம் பெறுவது ரொம்ப சுலபம், கஷ்டமே கிடையாது. உருண்டு பிறண்டு அப்படியே உருண்டு தேவனுடைய கூடாரத்தை உருண்டு சுத்து, நீ உருளணும், அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். இயேசு கிட்ட அற்புதம் பெறுவது கஷ்டமே கிடையாது. சட்டை கழட்டு, நீ சுத்திக்கிட்டு வா, காலில் செருப்பு இல்லாமல் நட, இதை குத்து அதை குத்து, ஒன்றும் தேவையில்லை. உன் இருதயத்தில் நீ விசுவாசிக்கிறியா மகனே மகளே, அவள் ரொம்ப சிம்பிள். இயேசுகிட்ட அற்புதம் பெறுவது என்பது ரொம்ப சிம்பிளாக பெற்றுக்கொள்ளலாம், கஷ்டமே கிடையாது. நீ ஏன் ஒன்றை குத்திக்கிற? நான் ஏன் சரீரத்தை சிலுவையில் குத்துவதற்கு ஒப்பு கொடுத்தது உனக்காக. நீ ஏன் உன்னை காயப்படுத்தி கொள்ளுகிற? உனக்காக நான் சிலுவையில் காலை குத்துறதுக்கு ஒப்பு கொடுத்தேன், என் கைகளை குத்த ஒப்பு கொடுத்தேன், என் தலையில முள்முடியை வைத்து அழுத்த ஒப்பு கொடுத்தேன். உனக்காக எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இனி நீ குத்த வேண்டியதில்லை, நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை. என்கிட்ட அற்புதம் பெறுவதற்கு நீ உன்னை கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டியது இல்லை. விசுவாசித்தா போதும். இருதயத்தில் நீ சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். இயேசுவால முடியும், இயேசுவால முடியும், இயேசு குணமாக்கிடுவாரு, இயேசு எனக்கு கண் பார்வை தந்து விடுவார், இயேசு என் காதை திறந்து விடுவார், இயேசு என் குழந்தை குணமாக்கி விடுவார், இன்றைக்கு இயேசு என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்றி விடுவார். விசுவாசம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், கஷ்டமே இல்லை. பாருங்க, நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். ஒரு சாட்சி, சேலத்தில் ஒரு உபவாச ஜெபம் நடைபெற்றது. இதே மாதிரி 10,000 பேர் கூடி வந்தாங்க. ஹால் நிரம்பி வெளியெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அன்றைக்கு எலியாவின் விசுவாசத்தை குறித்து
நான் பேசிட்டு மக்களுக்காக ஜெபிக்கணும். தேசத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ ஜனங்களுக்காக ஜெபிக்க கூடாது, யாருடைய சுகத்துக்காகவும் நீ ஜெபிக்க வேண்டாம், அவங்கள ஜெபிக்க சொல்லு. அவங்க என்னை நோக்கி கூப்பிட்டா நான் அற்புதம் செய்வேன். ஏன்னா நான் அவங்களுக்காக சிலுவை சுமந்திருக்கிறேன், அடிக்கப்பட்டிருக்கிறேன், அவங்கள கேட்க சொல். சரி ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்படுகிற ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன். அதனால் நான் சொல்லிட்டேன், இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபிக்க மாட்டேன், உங்கள் சுகத்துக்காக நான் ஜெபிக்க மாட்டேன், நீங்கள் தான் ஜெபிக்கணுமா? வியாதி உள்ள இடத்துல கை வைத்து உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தர்றேன், நீங்களே ஜெபம் பண்ணுங்க, இயேசுவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்கவுங்க வியாதி உள்ள இடத்துலலாம் கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. அங்கே ஒரு வாலிப மகள், பிறந்ததிலிருந்தே கண் பார்வை கிடையாது, பிறந்ததிலிருந்தே கண் பார்வை கிடையாது. இந்த கண் பார்வை இல்லாதவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படித்து எம்ஏ முடிச்சிட்டாங்க. படித்த சகோதரி எம்ஏ முடிச்சிட்டாங்க. அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க, கிறிஸ்தவங்க கிடையாது. இந்த கண் தெரியாதவங்க பயன்படுத்துகிற குச்சி இருக்குல்ல, அதை வச்சு தான் அவங்க நடந்து போவாங்க. பிறந்ததுலேருந்தே பார்வை கிடையாது, இப்படி தான் குச்சை வச்சு தான் போவாங்க. இந்த கூட்டத்துக்கும் அப்படியே வந்திருக்கிறாங்க, ஜனங்களோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்டபோது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இயேசு பிறவி குருடலுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், எனக்கும் பார்வை தருவார்னு சொல்லி தன்னுடைய கண்களில் கை வைத்து அவங்களும் ஜெபிக்கிறாங்க. இயேசுவே, எனக்கு கண் பார்வை வேணும், பிறந்ததுலேருந்தே எனக்கு 2 கண்ணும் தெரியல, நீங்கள் உலகத்தில் உலாவின நாட்கள் எத்தனை பேருக்கு கண் பார்வை கொடுத்தீங்கல்ல, எனக்கு கண் பார்வை கொடுங்க, என் கண்ணில் பார்வை வரணும்னு ஜெபிக்கிறாங்க. விசுவாசம். அவங்களுக்கு மோகலாசஸை தெரியாது, மோகலாசஸை தனியாக சந்தித்ததும் கிடையாது. கூட்டத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க, பிரசங்கத்தை கேட்டாங்க. ஒரு விசுவாசம், இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறாங்க. இயேசுவே, எனக்கு கண் பார்வை தாங்க. 5 நிமிஷம் கண்ணில் கை வைத்து இயேசுவே இயேசுவேன்னு ஜெபிக்கிறாங்க. 5 நிமிஷம் முடிந்த பிறகு, ஜெபம் முடிந்த பிறகு கையை எடுத்தா கண்ணிலே பார்வை வந்திருந்தது. அல்லேலூயா. மேடைக்கு ஓடி வந்தாங்க சாட்சி சொல்ல, எனக்கு கண்ணு தருது கண்ணு தருது. நீ ஓடி வந்து மேடையில் எல்லாருக்கும் மத்தியிலையும் சாட்சி சொன்னாங்க, பிறந்ததுலேருந்து எனக்கு கண் பார்வை. இதான் முதல் முறை உலகத்தை பார்க்குறாங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க, எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. நான் அவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர். நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணலை, அவங்க ஜெபம் பண்ணாங்க, இயேசு அற்புதம் செய்துட்டார். இயேசு யாரையுமே அற்பமாக நினைக்க மாட்டார். நீ ஜெபம் பண்ணலாம் அவனுக்கு கேட்க முடியாது, நீ மோகன்லாஸ்கிட்ட போ, மோகன்லாஸை ஜெபம் பண்ணால் உனக்கு அற்புதம் செய்வேன் அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். நீ ஜெபம் பண்ணுறியா மகளே, என்னை விசுவாசிக்கிறியா, உனக்கு அற்புதம் செய்கிறேன். மகனை, நீ என்னை விசுவாசித்து ஜெபம் பண்ணால் உனக்கு அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று விசுவாசம். வேதத்தில் நிறைய இடங்களில் நீங்கள் பாருங்கள், இயேசுவனிடத்தில் இந்த அற்புதம் பெற்ற எல்லாருமே விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் 12 வருஷம் ஒரு பெண் வியாதிப்பட்டு டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, பணமெல்லாம் போச்சு, ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி பணம் தான் போச்சு, வியாதி சுகமாகலை. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாயிருவேன் அப்படின்னு வந்து தொட்டாங்க, சுகமானதை உணர்ந்தார்கள். அந்த இயேசுடைய வல்லமை சரீரத்தில் இறங்கி சுகமானதை உணர்ந்தார்கள்னு வசனம் சொல்லுது. அதே மாதிரி தொடுதலை உணர முடியும், இயேசுவின் வல்லமை நமக்குள் இறங்குவதை உணர முடியும், வியாதி நம்மை விட்டு விலகுவதை உணர முடியும். இப்போ சுகமாயிட்டாங்க, 12 வருஷ வியாதி. இயேசு என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இயேசு என்ன சொல்றாரு, மகளே, வியாதியோடு வந்தியா, என் வல்லமையை பார்த்தியா, என் வல்லமையினால் உன்னை சுகமாக்கிட்டேன் அப்படி சொல்லலை.
உன் விசுவாசம், யுவர் ஃபெய்த் ஹஸ் மேட் யூ ஹோல். உன்னுடைய விசுவாசம் உனக்கு சுகத்தை கொண்டு வந்தது. நீ விசுவாசித்தல்ல, இயேசுவை தொட்டா நான் சுகமாயிருவேன், நீ விசுவாசித்தல்ல, உன் விசுவாசம் உனக்கு சுகத்தை தந்து விட்டது. சமாதானத்தோட போ. அப்படிதான் இயேசு சொல்றார். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உங்கள் விசுவாசம், உங்கள் விசுவாசம், உங்கள் விசுவாசம், உங்கள் விசுவாசம். இன்றைக்கு இயேசுடைய வல்லமை என்னை தொடும், நான் சுகமாயிருவேன், என் கணவர் சுகமாயிருவார், என் குழந்தை சுகமாயிரும், என் மனைவிக்கு சுகம் உண்டாயிரும். நீங்கள் விசுவாசிக்கணும். உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிற தேவன். ஜீசஸ் வில் ஹானர் யுவர் ஃபெய்த். உங்களுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிற தேவன். விசுவாசிக்கணும். 36வது வசனம் பாருங்க. அங்கே யவீரு என்ற ஒரு மனிதன், அவனுடைய குழந்தை மரண படுக்கையில் இருக்குது, 12 வயசு குழந்தை. அவர் இயேசு அழைச்சிட்டு வர்றான். இயேசுவே, நீங்கள் வந்து என் குழந்தை மேலே கை வைங்க, என் குழந்தை உயிர் பெற்று விடும், சுகமாயிரும் சொல்லி. அதனால் இயேசு வருகிறார். இப்போது தாமதம் ஏற்பட்டதுனால குழந்தை மரித்து விட்டார். வீட்டிலேருந்து செய்தி வருது, குழந்தை மரித்து விட்டார். இனி இயேசு வந்து என்ன பண்ண முடியும்? குழந்தை செத்து போச்சு இல்லை, உயிரோடு இருக்கும்போது வந்தால் சுகமாக்கிடலாம். இனி அடக்க ஆராதனை தானே செய்யணும். இயேசுவை வருத்தப்படுத்த வேண்டாம், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி சுகமாக்கவே முடியாது. செத்து போச்சு, குழந்தை இறந்து விட்டார், இனி ஒன்றும் பண்ண முடியாது, அடக்கம் தான் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இயேசு யவீருவை பார்க்குறார். யவீருடைய கண்களிலே கண்ணீர். ஒரே மகள் மரிச்சிட்டாளே, ஒரு 2 நிமிஷம் முன்னால் இயேசு வந்திருந்தா என் குழந்தை பிழைச்சிருக்குமே அப்படின்னு அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம். இயேசு சொல்றார், யவீரு பயப்படாத, இன்னும் விசுவாசத்தை விட்டு விடாதே. டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபெய்த். ஜெய்ரஸ், டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபெய்த். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ என்னை கூப்பிட்ட போது என்ன சொன்ன? நீங்க வந்து கை வைங்க, என் குழந்தை பிழைத்து கொள்ளுன்னு சொன்னல. ஆமா, அந்த விசுவாசத்தை விட்டு விடாத. குழந்தை மரிச்சா என்ன, நான் கை வச்சா உயிரோட எழும்பும். உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபெய்த். இது முடியுமா முடியாதா, எனக்கு அற்புதம் நடக்குமா, நீ எதுக்கு சந்தேகப்படுகிறாய்? உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, அப்போ அற்புதம் நடக்கும்னு இயேசு சொல்லுகிறார். அப்ப அவர் எதிர்பார்க்கிற ஒன்று விசுவாசம், ஃபெய்த். இயேசுவின் மேல, அவருடைய வல்லமையின் மேல, அவருடைய அன்பின் மேல, அவருடைய சுகமளிக்கிற வல்லமையின் மேல, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல வைக்கிற விசுவாசம். வாக்கு கொடுத்துட்டார், நான் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு, இப்போ, நாளைக்கு இல்லை, இப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்கும், இப்போ சுகம் உண்டாகும். உங்களுடைய விசுவாசம். ஆண்டவர் சொல்றார், அவிசுவாசம் இருந்தால் என்ன நடக்கும்? அற்புதம் செய்ய முடியாது. மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனம் பாருங்க. இயேசு தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். நாசரேத்தில் வந்தா அவதான் அங்கே தான் வளர்ந்தார். 30 வயசு வரைக்கும் இயேசு அங்கே தான் இருந்தார், தன் பெற்றோருக்கு உதவி செய்து கொண்டு. அவங்கெல்லாம் நினச்சா, இந்த இயேசுவை தான் நமக்கு தெரியுமே, இவன் என்னவோ இன்னைக்கு பெரிய அற்புதம் செய்கிறேன்னு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறான், அற்பமாக பார்த்தாங்க. அதனால அந்த வசனம் வாசிங்க. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவங்க எல்லாம் இயேசு அற்பமாக நினைச்சாங்க, விசுவாசிக்கல. இயேசு அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். பார்த்தீங்களா? அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு சிலர் மேலே கை வச்சு சுகமாக்கினார். சிலர் தான் அங்கே சுகமானாங்க. வேறு ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல்,
அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஒரு சிலர் மேல கை வைத்து இயேசு சுகமாக்கினதை அன்றி வேறு ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல். நல்ல வசனத்தை கவனிங்க. இயேசுவால அற்புதம் செய்ய முடியவில்லை. He was unable to do miracle. அவரால் செய்ய முடியல. இயேசு வல்லமுள்ள தேவன் தான், அற்புதம் செய்கிறவர் தானே, ஏன் செய்ய முடியல? அவருடைய அவிசுவாசம். அவங்க விசுவாசிக்காததுனால இயேசு அவங்களுக்கு அற்புதம் செய்ய முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா, அவிசுவாசம் கொண்டா உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது இயேசுவால். யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறாரு. அப்ப நீங்க விசுவாசித்தால் தான் உங்களுக்கு இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ய முடியும். சூழ்நிலையை பார்க்காதபடி அவருடைய வல்லமே நீங்க விசுவாசிங்க. எதை நான் விசுவாசிக்கணும்? மத்தேயு 8:17 வாசிங்க. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நம்முடைய நோய்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசுவால் எப்படி அற்புதம் செய்ய முடியுது? இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொன்னா இப்படி அற்புதம் நடக்குது. வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையில் சுமந்தார். நம்முடைய பாவத்தை சுமந்தார் என்பது தெரியும். இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து விட்டார். அதனால தான் அவரால் பாவத்தை மன்னிக்க முடிகிறது. வேற யாராலும் பாவ மன்னிப்பை தரவே முடியாது. அறிந்து கொள்ளுங்க. நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க உங்க பாவத்துக்காக என்ன செய்தாங்க? இயேசு உங்களுடைய பாவத்துக்காக சிலுவை சுமந்து பலியானார். அதனால பாவத்தை மன்னிக்க முடிகிறது, பாவத்திலிருந்து விடுதலை தர முடிகிறது. அதே மாதிரி நம்முடைய நோய்கள் பலவீனங்களை இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார். இதை விசுவாசிக்கணும். நான் இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா? ஆஸ்துமா வியாதி, இந்த எலும்புல வலிக்குது, நரம்புல வலிக்குது, வலி அது வந்திருக்கிறீங்கல்ல, இந்த வலிய, இந்த ஆஸ்துமா வியாதிய, இந்த கேன்சர் வியாதிய 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார். எதற்கு? உங்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக. எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார். நம்முடைய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்துட்டார். உங்களுடைய வலிகள் வேதனைகள் எல்லாத்தையும் சிலுவையில். நீங்க அதை விசுவாசிக்கணும். இன்றைக்கு என் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியை அன்றைக்கு இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார் எனக்கு சுகம் கொடுப்பதற்கு. எப்படி சுகம் கொடுக்கிறார்? 1 பேதுரு 2:24 சொல்லுகிறாரு, இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:4-5 பாருங்க. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்ப இயேசுவின் கையில தழும்புகள், ஆணி அடிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த தழும்பு இருக்கிறார். இயேசுவின் கையில இன்றைக்கு வரைக்கும் 2000 வருஷமாய் அவருடைய கையில தழும்பு இருக்கிறார். எதுக்கு அந்த தழும்புகள்? அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அந்த தழும்புள்ள கரத்தினாலே நம்மை தொடும் பொழுது அந்த தழும்பில் இருந்து வல்லமை இறங்கி நம்மை குணமாக்குகிறது. அதனால தான் அநேகர் சொல்லுவாங்க, ஒரு தொடுதலை உணர்ந்த, யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு, சுகமாயிட்டேன்னு சொல்லுவாங்க. அது இயேசுவின் கரம். இயேசுவின் கரம் தொட்ட உடனே சுகம்.